தமிழ் இண்டஸ்ட்ரி, ரசிகர்கள், கட்சி தொண்டர்கள், அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த உலகத்திலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றிடத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இன்னைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருப்பு தினம்னே சொல்லலாம். நம்மளுடைய கேப்டன் அவர்கள், அதாவது விஜயகாந்த் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில மியோட் ஹாஸ்பிட்டல் வந்து பாத்தீங்கன்னா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துட்டாரு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மூச்சு விடுதலை பிரச்சனை இருந்தனால மியோட் ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அவருக்கு வந்து கொரோனா தொற்று பாதிச்சு நுரையீரல் அழற்சி ஏற்பட்டதுனால இன்னைக்கு காலையில அவங்க உயிரிழந்துட்டாங்க. நம்ம விஜயகாந்த் சாரை பத்தி கொஞ்சம் இன்னைக்கு தெரிஞ்சுப்போம். 1952 தான் பாத்தீங்கன்னா நம்மளோட விஜயகாந்த் சார் அவர்கள் வந்து பிறந்திருக்காங்க. இவங்களுடைய அப்பாவுடைய கடையான அரிசி கடையில வேலை பார்த்திருக்காங்க. 1979 வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வில்லனா அவர் வந்து அறிமுகமாக்குறாரு. எந்த படம் மூலம் அப்படின்னு பார்க்கும்போது இனிக்கும் இளமை படத்தின் மூலமா அறிமுகமாக்குறாரு. 1980ல தூரத்து இடிமுழக்கம் அப்படின்னு கூடிய படத்து மூலமா ஹீரோவா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா அறிமுகமாகறாங்க. 1990ல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பிரேமலதா அவங்களுடைய மேரேஜ் நடக்குது. இவருக்கு 2 சன்ஸ் இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா சண்முக பாண்டியன், இன்னொருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா விஜய் பிரபாகரன். இவர் கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட படங்கள் வந்து பாத்தீங்கன்னா நடிச்சிருக்காங்க. அதுல இவர் தி ஹையஸ்ட் மூவி ரிலீஸ் ஆன ஒரு இயர் பார்க்கும்போது 1984ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. 1985ல 17 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. இவருடைய 100வது படமான கேப்டன் பிரபாகரன் படத்தை வச்சுதான் இவருக்கு கேப்டன் அப்படின்னு கூடிய ஒரு மிகப்பெரிய அடைமொழியே கிடைச்சது. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 படத்துக்கு மேல போலீஸ் கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 15 படத்துக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா இவருடைய படங்கள் அதிகமான டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஓடி இருக்கு. 275 அந்த ரேஞ்சில எல்லாம் பாத்தீங்கன்னா இவருடைய படங்கள் ஓடி இருக்கு. இவரை பத்தி மக்கள் கிட்ட கேட்கும் போது அவங்க ஒரே விஷயம் தான் சொல்லுவாங்க. என்னன்னா ஒரு சமபந்தி சாணக்கியன் அப்படின்னு கூடிய ஒரு வேர்டு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த காலகட்டத்துல நடிகர்களுக்கு ஒரு வகையான உணவும், அது மட்டும் இல்லாம நம்மளுடைய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு ஒரு மாதிரியான உணவும் வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு. சோ எல்லாருக்கும் ஒரே மாதிரியான உணவு அப்படிங்கக்கூடிய விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில கொண்டு வந்ததே நம்மளுடைய விஜயகாந்த் அவர்கள் தான். நடிகர் சங்க தலைவரா இருந்து நிறைய கடன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நடிகர் சங்கத்து மேல இருந்த 2 கோடிக்கும் அதிகமான கடன் வந்து பாத்தீங்கன்னா அடைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா புதுசா வரக்கூடிய உதவி இயக்குநர்கள், நடிகர்கள் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அலுவலகத்துல தங்கத்துக்கு இடமும் 3 வேளை வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடும் வழங்கி நிறைய நல்ல விஷயங்களை படிச்சிருக்காங்க. உண்மையை சொன்னாலே இவர் வானத்தை போல மனம் படிச்ச மன்னவன் தான். இன்னைக்கு இவருடைய இழப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாங்க முடியாத ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் தான் சொல்லணும். கோயம்பேடுல தேமுதிக தலைமை அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நடிகர் விஜயகாந்த் அவர்களுடைய உடல் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு ஈவினிங் 4:45 ரேஞ்சில் வந்து பாத்தீங்கன்னா அடக்கம் செய்யப்படப்படுறதா தகவல் கிடைச்சிருக்கு. அவருக்காக வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு பொது இடத்தை ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தொண்டர்கள் எல்லாம் கேட்டிருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? நீங்க விஜயகாந்த் சாரை எவ்வளவு லவ் பண்றீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எல்லார் சார்பாவும் அவருடைய ஆன்ம சாந்தி அடைய நம்ம எல்லார் சார்பாவும் கண்டிப்பா வேண்டிப்போம்.